அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்துல இருந்து கொஞ்சோண்டு இன்னைக்கு தேவைக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இப்போ வேணுன்றத நான் தினசரி அன்னன்னைக்கு வேண்டியதை அன்னன்னைக்கு தாங்க பறிச்சு சமைப்பேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி பார்த்தா எங்க மாடி தோட்டத்துல இருந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுப்பேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில நிறைய வகை இருக்குங்க. எல்லாமே இப்போ நல்லா வந்துட்டு இருக்காங்க. சும்மா வெள்ளை கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இன்னைக்கு அவியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். முருங்கைக்காய் பறிச்சிட்டோம் நேற்று. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வகை ரொம்ப நல்லா இருக்குன்றனால விதைக்கு விட்டு இப்போ விதைக்காக எடுத்திருக்கேன். இப்போ குண்டு பீர்க்கன் மேலே நிறைய இருக்குங்க. சும்மா ஒரு 2 எடுத்திருக்கேன். இப்போ இனிமேல் ஏணி போட்டு இல்லை ஸ்டூல் போட்டு எடுக்கணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க, இந்த சீசன் முடியுதுங்க. இப்போ நெய் மிளகாய் இதுவும் விதைக்காக விட்டு எடுத்ததுங்க. நம்ம அப்படியேவும் எடுத்து வச்சுக்கலாம். வச்சு இப்போவே விதைச்சிட்டிங்கன்னா செடி வந்துடும். இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மிளகாயும் இருக்குது. அவரைக்காய் நிறைய இருக்குங்க. நேற்று பறித்ததே நிறைய இருக்குது. இப்போ சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேங்க. இப்போ சிறகு அவரை பாருங்க, மேலே வரைக்கும் போயிருக்காங்க. ஏற்கனவே பறிச்சுட்டே இருக்கோம் தினசரி. இது கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. நம்ம முள்ளங்கியும் வீட்டில் இருந்து முள்ளங்கி விட்டமின்ஸ் நிறைய நிறைஞ்சதுங்க. நீர் சத்து உள்ளது, அதையும் எடுத்திருக்கேன். கோவக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரியை பற்றி சொல்லணும்னா பிஞ்சு வெள்ளரி தினசரி ஒன்று கடிச்சிட்டே இருக்குங்க. நானும் பறிச்சுட்டே இருக்கேன். நிறைய வராங்க. இப்போ பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. வெண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கேங்க. இதை பாருங்க, வெல்வெட் பீன்ஸு. இது பிஞ்சா இருக்கும்போது பறிச்சா நல்லது. இப்போ அவியல் பொரியல்கெல்லாம் இது உபயோகப்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எலுமிச்சையை பற்றி சொல்லி ஆகணுங்க. எலுமிச்சை பார்த்தீங்கன்னா அவ்வளவு காய் வருதுங்க. இந்த ஒன்றை பறிச்சுட்டு அந்த கையோடைய வாசனை இன்னுமே போகலைங்க. அப்படி ஒரு வாசனை கொடுக்கக்கூடியதுங்க. இது இப்போ வெயிலுக்கு நம்ம ஜூஸாக போட்டு வச்சுக்கலாங்க. ஜீரணத்துக்கும் உதவும். அது இல்லாமல் விட்டமின் சி நிறைய நிறைஞ்சதுங்க. இப்போ இது கூட சும்மா ஒரு 2 புதினா இலைகளை போட்டு ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தாகத்தை தணிக்கக்கூடியதுங்க. எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே குடிக்கலாங்க. இப்படி ஒரு கலக்கலான அறுவடை எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து தினசரி நாங்கள் எடுக்கிறோங்க. இது சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக நாங்கள் போட்டிருக்கோங்க. எல்லா காய்கறியும் இந்த பாருங்க, எங்கள் மாடி தோட்டத்தை சுற்றி ஒரு பார்வை பார்க்கலாங்க. நீங்கள் அப்படி பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது பாருங்க. இனி சுண்டைக்காய் பிரண்டை அதெல்லாம் தினசரி சாப்பாட்டில் நாங்கள் சேர்த்துப்போங்க. இப்படி ரொம்ப அழகான ஒரு மாடி தோட்டங்க எங்களுது. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.